வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், அவரோ கோவையில் தான் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்காததால் இந்த முறை போட்டியிடவில்லை என்று அறிவித்துவிட்டார். குறிப்பாக கோவையில் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிட்ட எம்பி தொகுதிகளில் இடம்பெற்ற கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர் ஆகிய 3 தொகுதிகளில் ஒரு தொகுதியை அண்ணாமலை எதிர்பார்த்தார். இந்த தொகுதியில் ஒரு தொகுதியை தனக்கு அதிமுகவிடம் பேசி வாங்கித் தருமாறு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடத்தில் கூறியிருந்தார் அண்ணாமலை. ஆனால் அவரோ கோவை வடக்கு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேறு எந்த தொகுதியும் தருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டதாக சொல்லி அண்ணாமலையை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுமாறு கூறியுள்ளார். ஆனால் அண்ணாமலைக்கு அந்த தொகுதியில் போட்டியிடுவதில் ஆர்வமில்லை என்பதால் இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று சொல்லி தனது நிலைப்பாட்டை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடத்தில் தெரிவித்துவிட்டார். என்றாலும் அவரை கண்டிப்பாக போட்டியிடுமாறு பாஜக தரப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று கேரளாவுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி இன்று மாலை புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். அதையடுத்து இன்றைய தினம் இரவு சென்னை வந்து கிண்டியிலுள்ள ஒரு ஓட்டலில் தங்கப் போகிறார். நாளை காலை 11 மணிக்கு தமிழக பாஜகவின் மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அண்ணாமலைக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி. இதனால் நாளை சென்னை வந்து பிரதமர் மோடி பங்கேற்கும் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளப் போகிறார். அப்போது அவரை தேர்தலில் போட்டியிட பிரதமர் மோடி வலியுறுத்துவார் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதியான இன்று தமிழக பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மயிலாப்பூரில் தமிழிசையும், தளி தொகுதியில் நாகேஷ்குமாரும், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமாரும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார்கள். இந்த மொடக்குறிச்சி தொகுதியைத்தான் அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாஜக தரப்பில் கூறி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதையடுத்து ஊட்டியில் போஜராஜனும், அவிநாசியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும், திருப்பூர் தெற்கு தொகுதியில் தங்கராஜனும், கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனும், கந்தர்வக்கோட்டையில் உதயகுமாரும், புதுக்கோட்டையில் ராமச்சந்திரனும், திருப்பத்தூரில் திருமாறனும், சாத்தூரில் நயினார் நாகேந்திரனும், மதுரை தெற்கு தொகுதியில் ராம சீனிவாசனும், திருச்செந்தூரில் ராதாகிருஷ்ணனும், வாசுதேவநல்லூரில் அனந்தா ஐயாசாமியும், ராதாபுரத்தில் பாலகிருஷ்ணனும், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தியும், விளவங்கோட்டில் விஜயதாரணையும், ஆவடி தொகுதியில் ராஜசிம்ம மகேந்திராவும், திருவண்ணாமலையில் ஏழுமலையும், தஞ்சாவூரில் முருகானந்தமும், மானாமதுரையில் பொன் பால கணபதியும், அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்தும், திருவாரூரில் கோவி சந்திரவும், பத்மநாபபுரத்தில் ரமேஷும், ராமநாதபுரத்தில் நாகேந்திரனும், குளச்சலில் சிவகுமாரும், ராசிபுரத்தில் பிரேம்குமாரும் போட்டியிடுவதாக பாஜக வேட்பாளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 5 பெண் வேட்பாளர்களுக்கு பாஜக வாய்ப்பு கொடுத்துள்ளது. ஆனால் இந்த பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறாதது அவரது ஆதரவாளர்களுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாதது குறித்து விசாரிப்பதற்காக அவருக்கு மோடி அழைப்பு எடுத்திருப்பதாக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். நாளை காலை 11 மணி அளவில் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் பாஜக மையக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்று தெரிய வந்துள்ளது.